அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோயிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து மீண்டும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த தடவை 2வது முறையாக போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கான மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் 5, மெரிட் லிஸ்ட் 5, மெரிட் லிஸ்ட் 6, மெரிட் லிஸ்ட் 7ன்னு சொல்லிட்டு ஒரு 7லேருந்து 8 லிஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, அப்ளை பண்ணால் எத்தனை நாளையில் இந்த வேலை கிடைக்க போகுது, இந்த தடவை எக்ஸாம் பேட்டர்ன் ஏதாவது இருக்குதா, எக்ஸாம் இல்லையா, மீண்டும் மெரிட் லிஸ்ட் தான் போட போகிறாங்களா, ஸோ அப்படின்றத பற்றியும், ஸோ இதில் தெளிவாக ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது மக்களே. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் நமது சேனலில் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்தியா அஞ்சல் துறையிலேருந்து தான் போஸ்ட் ஆஃபீஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக போய் கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அங்கிறது தான் அஃபிஷியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பேட்டர்ன், அதாவது என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில தினங்களை வெளியிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி தெளிவாக நமக்கு இந்த இடத்துல தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். அதேமாதிரி எக்ஸாம் மோடு, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது, அது மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போட்டு அதில் இப்போ ஜாப் வழங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாம் ஆன்லைன்லேயும் எழுதலாம், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் என்னென்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷு அண்ட் அதர் ரிலேஷன் லாங்குவேஜஸில் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இல்லை, காமன் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து 100 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா www.indiapost.gov.in இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அஃபிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஹோம் பேஜ் RNBGO இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் சைட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் GDS ஆன்லைன் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் டேட், அதாவது பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அஃபிஷியல் தெளிவு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் GDS ஆன்லைன் ஃபார்ம் த ஸ்டார்ட் டேட், அதாவது பார்த்தீங்கன்னா டு பி ரிலீஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் எண்டு டேட் பார்த்தீங்கன்னாக்கா
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸாம் டேட்டுமே ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டுமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் செக் பண்ணிக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்றதை பார்ப்போம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாவே இந்த வேலைக்கு நீங்கள் மீண்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் இந்த வேலைக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக நீங்கள் 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வயது தளர்வு கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்சி, எஸ்டி வந்து 5 வருஷம் வயது தளர்வு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் வரை சொல்லியிருக்கிறாங்க. பிடபிள்யூ கேட்டகரிக்கு 10 வருஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓபிசி ப்ளஸ் பிடபிள்யூ கேட்டகரிக்கு 13 வருஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி, எஸ்டி ப்ளஸ் பிடபிள்யூ கேட்டகரிக்கு 15 வருஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தீங்கன்னாவே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் மீண்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ், போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் மெயில் கார்டு, போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து போட்டி போட போகிறோம். அந்த வேலையை வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருக்குது, இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் நம்ம சந்தேகம் இருக்குது அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில தினங்களில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட்மேன், எம்டிஎஸ், மெயில் கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத இன்னும் ஒரு சில இடங்களில் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு காரணம் எல்லாருமே அலர்ட் ஆகிக்கோங்க, இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்ன போஸ்டிங், போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, போஸ்ட்மேனு, ஸோ மெயில் கார்டு அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசைனிங் அது வந்து 25 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் 25 மார்க்கு, ஹிந்தி லாங்குவேஜ் 25 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு வந்து 25 மார்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சில இடங்களில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆனோடனே கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையாக தான் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு சில தினங்களில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப முக்கியமாக இருக்கும். தேங்க்யூ, வெல்கம்.